பாமக நிறுவனர் ராமதாஸை குழந்தை என விமர்சித்த அன்புமணிக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அக்கட்சி எம்எல்ஏ அருள், அந்த குழந்தை தானே 3 ஆண்டுகளுக்கு முன்பு அன்புமணியை கட்சித் தலைவராக அறிவித்தது என கேள்வி எழுப்பியுள்ளார். ஐயாவாக இல்லை, அவர் குழந்தையா மாறிட்டாரு அப்படின்னு சொல்றாருல்ல. என்ன சொன்னாரு? நான் கேட்குறேன், அந்த குழந்தை தான் உங்களை 3 வருஷத்துக்கு முன்னாடி தலைவராக நியமிச்சது. அப்ப 3 ஆண்டுகளுக்கு முன்பு தலைவராக உங்களை மருத்துவர் ஐயா அவர் நியமிக்கும் பொழுதும் அவர் குழந்தை தானே? நான் கேட்குறேன், அவர் குழந்தை தானே? குழந்தையின் அறிவிப்பு எப்படி செல்லும்? இங்கே இருக்கிறவங்க நாங்கள் உங்களை கேட்கிறோம், காவல்துறை எல்லாமே உங்களுக்கு நண்பர்கள் தான். நடராஜிங்க வா, காவல்துறை அனைவரும் உங்களுக்கு நண்பர்கள் தான். நீங்கள் கேட்டுங்க, எங்கள் மேலே யார் மேலே என்ன வழக்கு இருக்குது, எங்கள் மேலே எத்தனை பேர்த்து மேலே கொலை வழக்கு இருக்குது, கொள்ளை வழக்கு இருக்கிறது, யார் நாங்கள் ரோட்டில் இழந்த பழம் விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறது கேளுங்க. சரி, இழந்த பழம் தெருவில் விற்கிறவன் கேவலமானவனா? தெருவில் இழந்த பழம் விற்கிறவன் கேவலமானவங்களா? நான் கேட்கிறேன். அவனும் ஒரு பாட்டாளி, ஒரு மிகப்பெரிய தலைவர். எங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொல்லி அஸ்தி கலதை வச்சு கூட்டு பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொல்லி சொன்ன ஒரு மகத்தான தலைவர் இப்படி போய் தெருவோர வியாபாரிகளை இன்றைக்கு ஐயாவை அவமானப்படுத்துகிறேன்னு சொல்லி பாட்டாளி வர்க்கத்தை அவமானப்படுத்துவதாக நாங்கள் கருதுகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.